ரவிச்சிட்டோம். ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சண்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. ஸோ லாஸ்ட் சண்டே அந்த ஃபுல் டே அன்னைய டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல் டே என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, பெருக்கியாச்சு. அந்த பிவிசிலாம் பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக ஷைனியாக இருக்குது பாருங்கள். அழகாக தொடச்சி மெயின்டைன் பண்ணியாச்சு. எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணுன்றவங்க பாருங்கள். காலையிலேயே குளியல் வேலை முடிஞ்சிச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தோம். ஸோ காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். லஞ்ச் மட்டும் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி கேட்டுட்டாரே செய்வோம் அப்படின்ட்டு இன்றைக்கி டவராவில் ட்ரை பண்ணலான்ட்டு என் வாழ்நாள்லேயே ஃபஸ்ட் டைம் நான் டவராவில் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ எனக்கு ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டோட ஹாப்பியாக நான் வந்து வேலையை ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். பரணையிலேருந்து அந்த புது டவராவை இறக்கி கொடுத்தாரு. ஸோ உட்காந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இண்டாலியம் புது டவரா இது பாடி சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். பெருசு ஒன்று இருக்குது நம்மகிட்ட, இது சின்னது ஒன்று. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டவராவில் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ புது பாத்திரம் எப்பவுமே வாங்கிட்டு வந்தாக்கா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து பாஸ்மதி அரிசியில் மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போகிறோம். சோயா சங்க்ஸ் பிரியாணி நல்ல நான்வெஜ் சுவையிலே இருக்கும். நான்வெஜ் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டவராவில் தம் போட்டு ட்ரை பண்ண போகிறேன். தனியாக ரைஸு தனியாக இதுன்ட்டு தனித்தனியாக லேயராக தம் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் தம் தான் செய்ய போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். தயிர் பச்சடிக்கு வந்து நல்லா உதிரியாக மெலீஸாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காய ரைத்தாக்காக. பிரியாணிக்காக நல்லா 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2 வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா லைட்டாக கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கோபுரமாக எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து பாட்டிலில் காலி, பேண்ட்ரியில் இருக்கும். இப்போ எடுத்து நான் இதில் ஃபில் பண்ணிட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம்னு இருக்கேன். ஸோ இப்போது மீதிலாம் இப்படி தான் இருக்குது. கிச்சன் ஹால் வந்து க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், காமிச்சிடுறேன், வரீங்களா பார்க்கலாம். ஸோ ஹால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்ன சாப்பிட்டோம் நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என் ஹஸ்பண்ட் ஷர்பன் எல்லாம் கேரம் போர்டு விளையாட போகிறோம். கொஞ்சம் நேரம் டெரஸ்க்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹாப்பியான ஒரு விளாகாக இருக்க போது. ஃபேமிலியில் எப்படி ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து எப்படி ஒன்றா வந்து எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்றது தான் நீங்கள் விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸ்கர்ட் அண்ட் டாப் போட்டிருக்கேன் நான். இது வந்து அதிகப்படியான ஃபில் இருக்கக்கூடிய ஸ்கர்ட், நிறைய ஃப்ளேர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கர்ட். இது வாங்கி ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். அடிக்கடி போட்டிருக்க மாட்டேன். ஒரு 3 times 4 times தான் இந்த 4 இயர்ஸ் போட்டிருப்பேன். இது ஆன்லைனில் வாங்கினது. நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருந்துருப்பேன். ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. ஸோ அதான் போட்டிருக்கேன். ஸோ இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். எப்போயாவது கிடைக்கல அப்படின்னாக்கா லூஸில் பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லையா, அது நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ப்ளீஸ், இன்றைக்கி நீங்கள் பிரியாணி தான் செய்யணும் அப்படின்ட்டாரு. பட் நான்வெஜ் நாங்கள் வந்து வாங்குறது இல்லை இப்போது குவாரண்டைன் பீரியட், அதாவது லாக்டவுன் பீரியட் அப்படின்றதுனால. ஸோ சோயா சங்க்ஸில் பிரியாணி செய்ய போகிறோம். நிஜமாகவே டவரால் அன்றைக்கி செஞ்ச பிரியாணி வந்து அவ்வளோ அட்டகாசமான ருசியில் இருந்தது. குக்கரில் செய்கிறதுக்கும் டவரால் செய்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது ருசியில். ஸோ கார்த்திகா ரெசிபீஸில் நாளைக்கு, அதாவது 14th அன்னைக்கு இந்த பிரியாணி ரெசிபி நான் போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்குள்ளே அங்கே வந்து நான் ஆனியன் ரைத்தாக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். தயிர், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். உப்பு மட்டும் நான் சேர்க்கல, சாப்பிடும்போது சேர்த்துக்கலாம், இல்லைனா நீர்த்து போயிடும். இது ஒரு டிப்ஸு, சாப்பிடும்போது உப்பு சேர்த்துக்கோங்க. என்ன செய்றோம்? பபிள்ஸ். அவங்க என்ன பண்றாங்க? சரி, என்ன பண்றாங்க? உடைச்சக்கலையா? இது உடைச்சக்கலையா? உடைச்சக்கலையா? அது பிளண்டா கோபுஜானா சோயா சங்க்ஸ். சோயா சங்க்ஸ் பிடிக்காது. ஸோ ஃபுல்லி கவர்டாக நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கர்ட் அண்ட் டாப்க்கு துப்பட்டா வராது, அதனால் போடல. ஆனாலும் ஒருத்தர் 2 பேர் துப்பட்டா போடுங்கன்னு கேட்பீங்கன்றதுனால நான் போட்டேன். 2 வாட்டி எனக்கு வந்து கரெக்டாக தீ பிடிச்சிருச்சு. ஸோ வேலை செய்யும் போது டவரா பெரிய பாத்திரம் கையோட வளர்க்குறது போகிறது வருதுன்னு ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஃபுல்லாக கவர் பண்ணி டீசெண்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறவங்க பார்வையில் தான் நல்லது கெட்டது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணார்.
ஸோ எனக்கே அன்றைக்கி கொஞ்சம் வந்து பேக் பெயின் நல்லாவே இருந்தது. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து நான் உனக்கு செய்கிறேன், எனக்காக நான் கேட்டதை நீ செஞ்சிட்ருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவர் சொன்னால் கேட்கவே இல்லை. நாங்கள் 2 பேருமே கிச்சனில் இருக்கனால ஷர்வன் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார் 2-3 வாட்டி. கேரட் கட் பண்ணும்போதெல்லாம் எங்கள் வீட்டு ரேபிட் ஷர்வனுக்கு கேரட் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எப்போவுமே நான் ஷர்வன் கொஞ்சம் பிளேட்டில் போட்டு கொடுத்துருவேன். பிளேட்டில் போட்டு கொடுத்துருவேன். அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொடுத்தேன், நட்ஸ் கொஞ்சம் கொடுத்தேன், அப்புறம் கிரேப்ஸும் ட்ரை கிரேப்ஸும் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். அப்படி நாங்களும் 4 நாள் வாயில் போட்டு அப்படி சாப்பிட்டுட்டே செஞ்சோம். டவரா வச்சுட்டோம். புது டவரா ஃபஸ்ட் டைம் அடுப்பில் ஏற்றிட்டேன், அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். அந்த சுடுற மாதிரிலாம் பண்ண இல்லையா, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், ஒரு ஹாப்பியாக நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா டவரால் நான் சமைச்சதே கிடையாது, ரொம்ப பெரிய டவரா, அதில் ஒரு 4-5 கிலோ சமைக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ பெரிய டவரா அது. ஸோ அதில் சமைக்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட், அதனால தான் கொஞ்சம் வாழுத்தனம் பண்ணிகிட்ருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குது, கொஞ்சம் அந்த குழந்தைத்தனத்தோட வேலை செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ முட்டை பாயில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான் பாயில் பண்ணியிருக்காரு. அது உரிச்சு தரதும் அவரே உரிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட டவரால் சமைக்கிறோம், நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி, நானும் நிறைய பேருக்கு சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டவரால் சமைக்கிறேன் அப்படின்னு ஹாப்பியாக இருந்தது. சீரியஸ்லி டவரால் செய்யும்போது ருசி அட்டகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இண்டோலியம் டவரா வந்து பார்த்திங்கன்னா இது நான் பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். நீங்கள் எத்தனை கிலோவுக்கு வேணும்னு கேட்குறீங்களோ தாராளமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அழகாக எடுத்துறாங்க. அங்கே அலுமினியமும் இருக்குது, இண்டோலியமும் இருக்குது. வாங்கும்போது இண்டோலியம் வாங்குங்க, நல்லா வெயிட்டாக இருக்கும், அடி கனமாக இருக்கும், தீ பிடிக்காது, நல்லா இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் அழகாக வந்து எனக்கு வந்திருந்தது. நாளைக்கு கார்த்திகா ரெசிபீஸில் 14th அன்னைக்கு வருது, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காரமெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது, உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த பக்கம் வந்து Canon 200D கேமரா இருக்குது. நிறைய பேர் கேமரா என்னக்கா யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். இந்த சைடு இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் கொண்டு வந்து காட்டுறாரு இல்லையா, முட்டை அவர் உரிச்சிட்டாரு, எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. சரியா அது ஃபோக்கஸ் ஆகலை, அதனால நான் திருப்பி காட்டுறேன். அந்த ஹோல்டரில் என்னுடைய மொபைல் இருக்குது, அடுத்து என் ஹஸ்பண்டோட கையில் இன்னொரு மொபைல் இருக்குது. ஸோ மொத்தம் 3 ஆங்கிளில் நாங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி ஷர்வன் வந்து இன்ட்ரோல் பிளாக் மாதிரி நடுவில் வந்துட்டு போயிட்டு இருந்தார். டான்ஸ் ஆடலாம்ப்பா அப்படின்னாக்கா குனிஞ்சு நிமிந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். நான் வந்து மறைஞ்சிக்கப்பா 1 2 3 போச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். நான் அதுக்குள்ளே நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னு ஓடிட்டார் அவர். ஸோ ஷர்வனுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறதுனால அந்த காலியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பிடிக்கல. ஸோ வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தது குழந்தைங்கனால எப்படி தானே இருப்பாங்க. பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டுட்டேன். அந்த கேப்பில் வந்துட்டு டைனிங் டேபிளில் எப்போவுமே நான் டேட்ஸ்க்காக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன், ஒரு பாட்டில் வச்சுருப்பேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாப்அப் ஜாரில். ஸோ அதை வந்து திருப்பி இப்போ ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். காலியாகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு, அதனால் ரீஃபில் பண்ணுறேன். நம்ம ஆஃபீஸ் போகிறோம், உட்காந்தே வேலை பார்க்குறோன்னா துப்பட்டா வேலைக்காகும், நிமிந்து எடுத்து கட்டி நம்ம க்ளீன் பண்ணி வேலை செய்கிறதுக்குலாம் துப்பட்டா போட்டு வேலை ஆகலை. இந்த துப்பட்டாவில் கீழே டாசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2-3 வாட்டி எனக்கு டவரால் கிண்டும் போது போய் ஒட்டிக்கிடுச்சு. இந்த ஃபயரில் லைட்டாக படுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் புலம்பி சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. பேண்ட்ரியில் கொண்டு போய் வச்சுருக்கேன். எத்தனை நாள் இந்த பிரியாணியை மிஸ் பண்ணேங்க, சூப்பராக இருக்கும். ஆவி பறக்க அருமையாக இருக்குது, பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். தம்லேருந்து எடுத்தாச்சுங்க பிரியாணி, அவ்வளோ அழகாக அவ்வளோ ருசியாக இருந்தது. தம்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி டைம் பார்த்தேன் நான். வாசனையே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே கமன்னு வீட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. பிரியாணி வாசனை வந்துருச்சு கார்த்தி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு டைம் பிரியாணி சமைச்சு நல்லபடியாக வருதுன்னும் போது, அதுவும் இத்தனை பேருக்கு நம்மளால் செய்ய முடியுமா, டவரால் செய்ய முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி செய்யும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுவும் ஆசைப்பட்ட ஹஸ்பண்ட் கேட்டு சமைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் என் முகத்தில் இன்றைக்கி காட்டியிருக்கேன். உண்மையான கார்த்திகாவை காமிச்சிருக்கேன், எடிட்டிங் இல்லாமல். நான் எப்போவுமே வீட்டில் இப்படி தான் துருன்னு இருப்பேன். நான் மட்டும் இல்லை, நாங்கள் 3 பேருமே கொஞ்சம் வாழ பிள்ளைங்க, என்ன பண்ணுறது, அப்படி தான் இருப்போம். ஹாப்பியாக கஷ்டம் வந்தால் கூட இப்படி தான் ஹாப்பியாகவே இருப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. இது செம்மையாக இருக்கு, செம்ம சூப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, செம்ம சூப்பர். பிடிச்சிருக்கா? அயன்மேன் மாதிரி ருசிக்குது. அயன்மேன் மாதிரி ருசிக்குதா? சூப்பர். மூணு பேர் சேர்ந்து சூப்பர் சொன்னோம். 1 2 3 சூப்பர் சூப்பர். இதாங்க எங்கள் ஃபேமிலி 3 பேரும் ஒன்றா சொன்னால் தப்பாக சொல்கிறோம். திரும்ப என்ன சொல்லுமா? 1 2 3 ஸ்டார்ட் அப்படி சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார்ட் நான் சொன்னே சொல்லிடுவோம், ஓகேவா? 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர். நான் ஸ்டார்ட் சொல்லிட்டு வாய் எடுக்கணுங்க. வாங்க நீங்க. 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர். கட்டி
உனக்கு தெரியலையா? சாப்பிடணும். சாப்பிட்டுட்டுப்பா. சொல்லு என்ன பண்ண போறீங்க? நானா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அதான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்னடா பண்ணுவ? இது பண்றேன். அது பேர் என்ன சொன்னீங்க இப்ப? அது ஃபர்ஸ்ட் மசாஜ். ஃபர்ஸ்ட் மசாஜ், அப்புறம் ஃபர்ஸ்ட் மசாஜ் அப்புறம் இன்னொரு மசாஜ். அடுத்தது இது அது என்னது? அது மசாஜ் தலையை சீவி விடுறது. தலையை சீவி விடுறதா? ஆமா அவ்வளவுதான். அவ்வளோதான் பண்ணுவியா? எங்க கத்துக்கிட்டீங்க நீங்க? அடுத்தது பெட்டு வளர்க்கறது. பெட்டு வளர்க்குறதா இருக்கட்டும், முதல்ல நீங்க இது சொல்லுங்க, எங்க கத்துக்கிட்டீங்க? இதையா? ஓ நாளா டிவி பார்த்தானே கத்துக்கிட்ட, ஆமா நீங்க நெஞ்சா கட்டோரி பார்த்தானே கத்துக்கிட்ட, கெனிச்சு அவங்க அப்பாவுக்கு செஞ்சு விடுவான்ல அதை பார்த்தானே கத்துக்கிட்ட. டேரக்டர் பண்ணக்கூடாதுடா. டேரக்டர் தூங்கிட்டேன். ஸோ நிஞ்சா ஹட்டோரியில் வந்து மசாஜ் பண்ணுறத ஷர்வின் பார்த்தான், அதே மாதிரியே பண்ணுறேன் டேட்னு உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் யார் ஜெயிக்கிறான் யார் தோக்குறான்றதை விட அந்த ரெட் காயின் யார் போடுறாங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப யோசிப்போம். கடைசியில் நான் ரெட் காயின் போட்டுட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யூடியூபர் இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல் இருக்காங்க இல்லையா, கிருத்திகா, அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாரி சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில். நான் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தேன். அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு விலாகில் ஃபுல்லாக நான் சாரியில் தான் அப்பியர் ஆகணும். அதுதான் சேலஞ்ச். ஸோ அடுத்த விலாக் ஃபுல்லாக நீங்கள் என்ன சாரியில் பார்க்க போகிறீங்க. அண்ட் நான் யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் தெரியணும்னா அடுத்த விலாக் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெனஸ்டே அன்றைக்கி ஈவினிங் வருது. ஷர்வின்க்கு டெரஸ் போகணுமா? டேஸ்ட் பண்ணலாமா ப்ளீஸ்? போகணுமா டெரஸ்? டாய்ஸ் இது வரணும். டெரஸ் போய் பால் விளையாடலாம். பாலா சரி விளையாடலாமா? அப்புறம் ஹாக்கி பேட்டு, அப்புறம் பெரிய பெரிய பேட்டு, ஹாக்கி பேட்டு, பால் அது விளையாடலாம். நல்லா பிரியாணி சாப்பிட்டு நான் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணவே இல்லை. கவுண்டர் டாப் பிரியாணி சாப்பிட்டோடைய தூக்கமாக வந்துச்சு. அதுக்குள்ளே இவன் வந்து டெரஸ் போகணும்னு கேட்டுட்டான். கேரம் போர்டு விளையாடுனதுலேயே டயர்ட் ஆகிட்டேன் நான். ஸோ நைட்டு ஒரேடியாக கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு லீவ் விட்டுட்டேன். நைட்டு தான் குட்டி பேக்கெட் சேமியா எடுத்துருக்கேன். உள்ள இந்த 1 கிலோ பாக்கெட் எடுத்துக்கலாமா? கொஞ்சமாக இப்போ சூடாக செஞ்சு கொஞ்சமாக சாப்பிடலாம். இருக்கிறதே அவ்வளோதான். இருக்கிறதே இவ்வளோதான். நம்ம 3 பேருக்கு பத்தாதா? போதும். ஸோ இருந்ததை வச்சு கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்ட்டு இந்த சேமியா தான் வந்து கேசரிக்கு நல்லா இருக்கும். அந்த அணில் சேமியா இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், சரி வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி குழஞ்சிரும். கரெக்டான பதத்தில் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். ஃபஸ்ட்டே வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்தது நெய்யில் வந்து முந்திரி திராட்சைலாம் வதக்கிட்டு இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வடிகட்டி, அந்த சேமியாவை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு 2-3 வதக்கி இறக்கிடலாம். அப்படியே ஏலக்காய் தூள் வந்து அது மேலே சேர்த்து இறக்கிடலாம். ரொம்ப ஈஸி, ஃபுல் ப்ரூஃப். இது எப்படின்னா லைக் புதுசாக செய்கிறவங்க கூட ட்ரை பண்ணிங்கன்னா உதிரியாக தான் இருக்கும், ஒட்டிட்டு வரவே வராது. இந்த மாதிரி தனியாக வேக வச்சு செஞ்சீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு செஞ்சிடலாம், வேலையை சீக்கிரம் முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் உட்காந்து கிளறிட்டே இருக்கணும், அந்த பாகு எக்ஸட்ரா அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி மாடிக்கு எடுத்துகிட்டு போய் உட்காந்து அங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டாங்க. யாருன்னா நம்ம வீட்டு பெரிய ராஜாவும் குட்டி ராஜாவும். ஸோ அதனால் கிளம்பிட்டோம். டெரஸில் போய் உட்காந்து அங்கேயும் ஷர்வின் விளையாடிட்டு தான் இருந்தார். ஊட்டி விட்டு விளையாடிட்டு இருந்தார். ஸோ அங்கே மாடியில் வந்து ஷர்வின் விளையாண்டது, என் ஹபி, நான் எல்லோரும் சேர்ந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த விலாக் பார்த்துருந்த போதே தெரிஞ்சிருக்கும். வீடு க்ளீனிங்கும் 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம், சமையலும் 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம், சாப்பிட்றதும் 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம், மேலே போய் என்ஜாய் பண்ணுறதும் 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். ஸோ எதாக இருந்தாலும் எல்லோரும் பகிர்ந்து செஞ்சிட்ருக்கும்போது அலுப்பே தெரியல, ஃபேமிலி டைம் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்றா சேர்ந்து உட்காந்து தினம் சாப்பிட்றோமானா அதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இந்த விலாக் பார்க்குறது மூலயமா ஆளாளுக்கு ஒரு மொபைலை வச்சுட்டு ஓடிட்டு இல்லாமல் கொஞ்சம் மொபைலெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடுங்க, டெரஸ்க்கு போங்க, மனசு விட்டு பேசுங்க, ஃபேமிலியோட டைம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினச்சேன். எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் எல்லாம் கடந்து போகும். ஸோ எல்லா சூழ்நிலையும் நம்ம கடந்து வந்திருக்கோம் இது வரைக்கும், அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனையும் நம்ம கடந்து வந்துடுவோம். ஸோ விளையாடி முடிச்சு டயர்டாகி வீட்டுக்கு வந்துட்டோம். மத்தியானம் வேக வச்ச பாயில்டு எக்கில் வந்து 2 எக் இருந்தது, அதை வந்து இந்த மாதிரி கீறி வச்சுட்டு ஒரு குட்டி மசாலா மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. நைட்டில் வெறும் எக் வேண்டாமே அப்படின்றதுனால கொஞ்சம் காரமாக ஏதாவது தொட்டுக்கிறது நல்லாயிருக்கும்ட்டு சும்மா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1 வெங்காயம், 2 தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, சிகப்பு மிளகாய் தூள், தனியா பொடி அதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா மாதிரி செஞ்சு அதில் இந்த பாயில்டு எக்ஸை போட்டிருக்கேன். 2 கட் பண்ணி போட்டுட்டேன்.
ஸோ ஏர்லியராக சாப்பிட்றலாம், ஏன்னா முட்டைன்றதுனால நமக்கு சரிக்காது இல்லையா, அதனால கோமாளி படம் வந்து அன்றைக்கி போட்டிருந்தாங்க. கீழே கட்டிலுக்கு கீழே வந்து உட்கார்ற அளவுக்கு வசதி கிடையாது. அப்படி உட்காந்தாலும் டிவி வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கனால கழுத்து வலிக்கும். ஸோ அதனால் கீழே சிந்தக்கூடாதுன்னு ஒரு வேஸ்ட் நைட்டி ஒன்று வந்து ஓல்டு நைட்டி யூஸ் பண்ணாத இருக்கும்ல, அதை நான் ஸ்கொயராக கட் பண்ணி நிறையா வச்சுருப்பேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதில் வந்து விரித்து வச்சு நாங்கள் 3 பேருமே கோமாளி படம் பார்த்துட்டே சாப்பிட்டோம். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம், ஏன்னா சரிக்காது அப்படின்றதுனால. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஷர்வினோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். வந்தே ஆகணும் விளையாடணும்னு ஷர்வின் ஒரே வம்பு பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ குழந்தையோட விளையாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு லூடோலாம் விளையாடிட்டு இருந்தோம். விளையாடி முடிச்சுட்டு அப்புறமா தூங்கணும். அடுத்த விலாக் ஃபுல்லாக சாரியில் வரப்போகிறேன். வேணுன்றவங்க பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாட்டா பாய்.